விழுப்புரம் மாவட்டம் எக்கியார் குப்பத்தில் விஷசாராயம் அருந்தி ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 14 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த கிராமத்தில் உள்ள சவுக்கு தோப்பில் எங்கு சாராயம் விற்கப்பட்டது, எப்படி விற்பனை செய்யப்பட்டது என்பன தொடர்பான விவரங்களை களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் தரும் விரிவான விவரங்களை தற்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ள சாராயம் குடித்து இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் நம்ம விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கியார் குப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு மீனவ கிராமத்தில் தான் இருக்கிறோம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்தில் இந்த சாராயமானது விற்பனை செய்யப்படுகிறது என்பது தொடர்பான இடத்துல தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிராமத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிராமத்தில் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்திலிருந்து இந்த பாலைவனம் போல் இருக்கக்கூடிய இந்த கடற்கரை பகுதியில் நடந்து தூரம் வந்துகிட்டே இருந்தோம்னா எந்தெந்த இடத்துல சாராயம் விற்பனை செய்யப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குறிப்பா இங்க பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துல இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா நிறைய சாராய பாக்கெட்டுகள், ஒரு 100 ml 150 ml இருக்கக்கூடிய சாராய பாக்கெட்டுகள் நிறைய கிடக்குது. அதுவும் இல்லாம இந்த சாராய வியாபாரிகள் இந்த இடத்துல தான் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த இடத்துல தான் அமர்ந்து விற்பனை செய்வாங்க. ஊர்ல இருந்து வரக்கூடிய மக்களுக்கு 25 ரூபாய் 20 ரூபாய் என்ற விலையில 100 ml 150 ml அதை விற்பனை செய்யறாங்க. குடிச்சவங்க பாத்தீங்கன்னா இதே இடத்துல இந்த பாத்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த பாக்கெட் பாத்தீங்கன்னா ஒரு 200-250 பாக்கெட் இருக்கும். இந்த குடிச்சிட்டு இதை எல்லாத்தையுமே இதே இடத்துல புதைச்சி போட்டுடுறாங்க. ஏன்னா யாருக்கும் போலீஸ் செக் பண்ணாலுமே தெரியாம இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த ஊரு சார்ந்த ஒரு அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கேட்கலாம். சார், இங்க எவ்வளவு வருஷமா இந்த சாராய வியாபாரம் நடந்தது? தெரிஞ்சு 4 வருடம் தெரிஞ்சு விற்கிறாங்க சார். எப்படி விற்பனை செய்வாங்க? ஊர் அங்க இருக்கு, இது காடு மாதிரி இருக்கு இந்த இடம். இங்க எப்படி வருவாங்க? யார் இங்க இடத்துல பக்கத்து ஒரு காலனில இருந்து வித்துன்னு வருவாங்க. இங்க விற்பாங்க. வித்துட்டு இங்க கூப்பிடுவாங்க. அங்கதான் நாங்கள் சரக்கு எடுத்து வந்துக்கிறோம். கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு வச்சு குடிச்சிட்டு போயிடுவாங்க. எப்ப பார்த்தாலும் கிடைக்குமா இல்ல ஏதாவது ஒரு நேரத்தில்? எப்போ பார்த்தாலும் கிடைக்கும். 24 மணி நேரம் கிடைக்கும். கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார். அந்த காட்சிகளோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் குணாநிதி. கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக எடப்பாடி பழனிசாமி அந்த மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களிடம் நலம் விசாரித்து வருகிறார். நேற்றைக்கு முதலமைச்சர் நேரில் அங்கு இருக்கவர்களும் உரையாற்றிய நிலையில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, யாரெல்லாம் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள், என்னென்ன விவரங்களை கேட்டிருக்கிறார், நலத்திட்டங்கள் எதுவும் கொடுக்கிறாரா? வணக்கம். அதாவது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் எக்கியார் மீனவர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 13ஆம் தேதி மாலை கள்ளச்சாராயம் குடித்து 50க்கும் மீட்டர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இவர்களை பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் அடுத்த ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரிழந்திருக்காரு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 52 பேர் சிகிச்சை பெற்று வராங்க. இவர்களை சந்திப்பதற்காக தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது வருகை தந்திருக்கிறாங்க. அங்கே உள்ள சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து அவர் ஆறுதல் கூறி வருகிறார். மேலும் பாத்தீங்கன்னா மருத்துவரிடம் அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்து வருகிறார். தொடர்ந்து அவருடைய உறவினர்களையும் சந்தித்து ஆறுதல் கூற இருக்கிறார். குணாநிதி, இப்போ எடப்பாடி பழனிசாமி தவிர முன்னாள் அமைச்சர்கள் பலரும் அங்கு வந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. யார் யாரெல்லாம் அப்படி வந்திருக்கிறார்கள்? அந்த பகுதியில் அதிகமான கூட்டம் கூடக்கூடிய ஒரு சூழல் இருக்கா? மருத்துவமனையில அதிக அளவுல கூட்டம் கூடக்கூடாது என்பதெல்லாம் சொல்லப்படும். கண்டிப்பாக. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ தற்போது மருத்துவமனை முன்பாக நிறைய பேர் கூடி இருக்கிறாங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா உள்ள முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் உள்ள எடப்பாடி பழனிசாமியோட வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து இவர்கள் அனைவருமே அங்க உள்ள சிகிச்சை பெற்று வருவதை ஒவ்வொருவராக சந்தித்து அவர்கள் என்ன நடந்தது என்பது குறித்து கேட்டறிந்து வராங்க. என்ன மாதிரியான சிகிச்சைகள் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது என்பது குறித்தும், என்ன சம்பவம் நடந்தது, எப்படி நடந்தது என்பதெல்லாம் குறித்தும் அவங்க கேட்டறிஞ்சு வராங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு அதனை தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பும் இருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் எதுவும் அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது.
கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மற்றும் இது சார்ந்த கண்டனத்தை பதிவு செய்திருந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இது சார்ந்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குணாநிதி. எல்லாருமே